நியாயமில்லை என்று சொன்னால் அது எப்படி இந்த காவல்துறை எப்படி நியாயமாக நடக்க முடியும்? திமுக அரசு பங்களாதேஷுக்கு ஆதரவாக நடந்துக்கிறதா? அது என்ன சந்தேகம்? அதாவது பங்களாதேஷில் எந்த வேணாலும் நடக்கணும், அது அதனுடைய திமுக ஆதரவு தெரிவிப்பது தானே அர்த்தம். இல்லை என்றால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கலைந்து போவார்கள். ஒரு அரை மணி நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி அது கலைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அதனால திமுக அரசாங்கம் இது ஒரு பொறுப்பற்ற தன்மையில் ஜனநாயகத்திற்கு சுதந்திரத்திற்கு மக்களுக்கு சுதந்திர உணர்வை கொடுப்பதற்கு மறுக்கிறது. இந்து விரோத அரசு மாதிரி தெரியுது. முழுக்க இந்து விரோத அரசு. இப்போ இந்த இசைவாணி அந்த இஷ்யூவை அது வரைக்கும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை. அது பற்றி என்ன சொல்லுங்கள்? அதுதான் இது முழுக்க ஒருதலை பட்சமாக நடக்கிற ஒரு ஆட்சி. அதனால தான் இப்போ அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கலாம். இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கே அனுமதிகள் எப்படி இது நியாயமான? பத்திரிகையாளர்கள் நீங்கள்லாம் தான் அதை பெருசுப்படுத்தணும். எந்த பத்திரிகைகளுமே அது எதுவுமே பெருசுப்படுத்த மாட்டேங்கிறீங்க. பத்திரிகை நீங்கள் தானே இதெல்லாம் சொல்லணும். இந்த அரசு மக்களுக்கு எதிரான அரசு தானே சொல்லணும். தமிழக அரசினுடைய போக்கு எப்படி இருக்கு? அவங்க கடலூர் மாவட்டம் ஆனால் மழை பெஞ்சல என்ன பண்ணாங்கன்னா முந்தைய அதிமுக அரசுடைய குறைபாடு உண்டு. ஆனால் தூங்காமல் மாவட்டத்தை பாம்புகளுக்கு அதாவது சேர்த்து வீசி விரட்டி அடிக்கிற சூழல் நிலவுது. மக்களுக்கு எதிரான ஒரு போக்கு நடைபெறும் போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே